வரைக்கும் 127 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு மாசம் இந்த ஒரு வருஷத்துல கிடையாது, ஒரே ஒரு மாசத்துல 122 கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கு. திரு ரஜினி அவர்களும் திரு சத்யராஜ் அவர்களும் திரு ஓவியா அவர்களும் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதற்கு ட்வீட் போட்டே ஆக வேண்டும். ஆளும் கட்சியை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்க ஸ்டாலினை நாங்கள் கண்டிக்கிறோம் நீங்க பேசியே ஆகணும். இந்த சத்யராஜ் பண்ண பாத்தீங்களா, சீங்க அது ஸ்டாலினுக்கு பண்ணியே ஆகணும். நீங்க இது நார்மலா நடக்கிறதோட 100 மடங்கு அதிகமா இருக்கு. இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இறந்தது கூட்ட நெரிசல் இருந்தது 41 பேர்கள். இங்க கொலையும் பாலியல் வன்கொடுமையும் சேர்த்தாலே 250 கிட்ட போயிட்டு இருக்குது. இதுக்கு யார் பதில் சொல்லுவா? இதெல்லாம் உயிர் கிடையாது உங்களுக்கு. அதாவது இவங்களுக்கு எந்த உயிரை பயன்படுத்தணுமோ அந்த உயிரை பயன்படுத்திப்பாங்க. சார் ரஜினிகாந்த் சார், சத்யராஜ் சார் ஒரு லிப்ட் கேட்டு போயிட்டு இருந்த 2 பெண்மணிகளை வண்டியை நிறுத்தி அந்த பொண்ணை வண்டியில வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. யார் கூட்டிட்டு போயிருக்கானுங்க? காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை. திருவண்ணாமலையில் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி. கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆள் இல்லாத ஒரு புதர் பகுதியில வச்சு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இன்னொரு காவல் அதிகாரியும் போன் பண்ணி வர வச்சு அவனும் பாலியல் வன்கொடுமை செய்யறான். ஓகேங்களா? இது திருவண்ணாமலை நடக்குது. இதுக்கெல்லாம் உங்க மனசு பதற? இதை பத்தி மனசு யாருக்கும் பதறல. இதை பத்தி யாரும் கண்டிருச்சு. உங்க